Hello 10th class students, myself Ramya. In the lecture la na exercise 1.1 la irundhu sila basic properties adha base panni ulla problems solve pandren. So exercise 1.1 வந்து sets and functions, right? So sets and functions la ulla basic properties enna nu pathina main properties nu sollalam. Idu commutative property, associative property and distributive property. Commutative property la எதை ரெண்டு இப்போ A union B is equal to B union A. இதை என்ன சொல்கிறாங்கன்னா, இதை நம்ம ரிவர்ஸ் பண்ணி ஏபி ரெண்டையும் யூனியன் பண்ணாலும் இல்லை பி யூனியன் ஏ இப்படி பண்ணாலும் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். இங்கே வந்து யூனியன்கிறது தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ செட் யூனியன் இஸ் கம்யூட்டேட்டிவ், சிமிலராக தான் இருக்கும் எப்படி பண்ணினாலும், அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. செகண்ட் வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு பி இன்டர்செக்ஷன் ஏ. ஏக்கும் பிக்கும் காமன் எடுத்தாலும் பிக்கும் ஏக்கும் காமன் எடுத்தாலும் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ செட் இன்டர்செக்ஷன் இஸ் கம்யூட்டேட்டிவ். இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்னென்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் எல்லாமே இப்போது ஏ யூனியன் ஆஃப் பி யூனியன் சி, பியையும் சியையும் யூனியன் பண்ணிவிட்டு அதை ஏவோட யூனியன் பண்ணினாலும் இல்லை ஏ யூனியன் பியை யூனியன் பண்ணிவிட்டு யூனியன் ஆஃப் சி இதை யூனியன் பண்ணாலும் சேமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் இதோட அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. எப்படின்னா, சப்போஸ் இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பிக்கு பதிலாக ஒரு பியில் இருக்கிற நம்பர்ஸ் பி செட்டில் இருக்கிற சில நம்பர்ஸ் ஆர் லெட்டர்ஸையும் சியில் இருக்கிற நம்பர்ஸ் ஆர் லெட்டர்ஸ் இதை ரெண்டையுமே யூனியன் பண்ணிவிட்டு திரும்ப ஏவோட யூனியன் பண்ணால் எல்லாம் டோட்டலாக கிடைக்கும். அதுவும் ப்ளஸ் ஏ யூனியன் பியை ஏக்கும் பிக்கும் யூனியன் பண்ணிவிட்டு அதை யூனியன் சியோட பண்ணினாலும் கிடைக்கிறது நம்மளுக்கு வந்து சேமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? இல்லை இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்கிறேன், இல்லைனா நோட் பண்ணிக்கிறேங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2 + 5 + 2 இருக்குது. ஓகேவா? ஆர் இங்கே 2ன்னு கூட வேணாம், இல்லை கன்ஃபியூஸ் ஆகிடும். இங்கே 3ன்னு வச்சுக்கலாம். 2 + 5 + 3 இல்லை அப்படி இப்போ 2 + 5 + 3ல் 5 + 3 கிட்ட ப்ராக்கெட் இருந்தாலும் 5ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணால் 8, 8 + 2 10. இல்லை 2 + 5 + 3ன்னு இருக்குது. 2 + 5 7, 7 + 3 10. ஸோ எப்படி பண்ணினாலும் சேம் தான் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில். இந்த மீனிங்கை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேவா? 2 + 5 + 3னாலும் ப்ராக்கெட்குள்ளே 5ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணிவிட்டு 2ஓட ஆட் பண்ணால் 10 தான். ஸோ அதே மாதிரி 2ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணிவிட்டு திரும்ப 3யோட ஆட் பண்ணாலும் 10 தான். ஸோ 10 = 10 தான். ஸோ அதுதான் வந்து அந்த ப்ராப்பர்ட்டி தான் செட் யூனியனில் வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் நம்ம பார்க்குறது. ஏ யூனியன் ஆஃப் பி யூனியன் சியும் ஆர் ஏ யூனியன் பி யூனியன் ஆஃப் சி, இது வந்து செட் யூனியன் இஸ் அசோசியேட்டிவ். ஓகேவா? இதுதான் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அதிலே நம்ம இன்டர்செக்ஷனுக்கு பார்த்தோன்னா ஏ இன்டர்செக்ஷன் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு, இதில் இன்டர்செக்ஷன்லேயும் அதே மாதிரி தான் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. ஃபஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி இங்கே ப்ராக்கெட்குள்ளே வந்ததை திரும்ப நம்ம வந்து ஏக்கும் பிக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்துகிட்டு அதை சியோட இன்டர்செக்ஷன் பண்ணினாலும் சிமிலர் தான், சேம் ஆன்சர் தான் வரும். ஸோ செட் இன்டர்செக்ஷன் இஸ் அசோசியேட்டிவ். ஓகே, இதுதான் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அடுத்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி பார்த்தோன்னா அதில் 2 டைப் இருக்குது. எப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு வந்து ஏ இன்டர்செக்ஷன் ஆஃப் பி யூனியன் சி. இங்கே வந்து இன்டர்செக்ஷன் வருது, ப்ராக்கெட்குள்ளே யூனியன் வருது. இந்த மாதிரி டைப்பை நம்ம என்ன சொல்லுவோம்னா, இங்கே இன்டர்செக்ஷன் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு ஓவர் யூனியன். இதை வந்து நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலான்னா, ஏ இன்டர்செக்ஷன் பி இதை வந்து உள்ள இப்போ இதை ஃபஸ்ட்டு இதை மட்டும் எடுத்துக்கிற மாதிரி. ஓகேவா? ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி அதை ஒரு ப்ராக்கெட்டில் எடுத்துகிட்டு யூனியன், ஏன்னா இங்கே யூனியன் ப்ராக்கெட்குள்ளே இருக்குதா, ஸோ அந்த யூனியனை போட்டுட்டு திரும்ப இதை சியோட மல்டிப்ளை பண்ணுற மாதிரி. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் சி. இங்கே வந்து இன்டர்செக்ஷன் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. 2 இன்டர்செக்ஷனுக்கு தான். இங்கே இந்த ப்ராக்கெட்டில் ஒரு இன்டர்செக்ஷன், இந்த ப்ராக்கெட்டில் ஒரு இன்டர்செக்ஷன் இருக்குது. ஸோ இந்த 2 இன்டர்செக்ஷனும் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு ஓவர் யூனியன் மூலமாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கனால ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் ஏ இன்டர்செக்ஷன் ஆஃப் பி யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் சின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சின்னு இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு ஏ யூனியன் பின்னு ஒரு ப்ராக்கெட்குள்ளே எடுத்துக்கணும். ஏ யூனியன் பி இன்சைட் த ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது, இன்டர்செக்ஷன் இருக்குது. ஸோ இன்டர்செக்ஷனை காமனாக போட்டுட்டு திரும்ப இந்த ஏ யூனியனை
சியோடமையும் நம்ம பண்ணோன்னா ஸோ ஏ யூனியன் சின்னு வரும். ஸோ ஏ யூனியன் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி எப்படியே ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்கன்னா ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஆஃப் ஏ யூனியன் சி. இங்கே வந்து யூனியன் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு கரெக்டாக. ஸோ யூனியன் ஏன்னா ரெண்டு ப்ராக்கெட்லேயுமே யூனியன் இருக்குது. யூனியன் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு ஓவர் இன்டர்செக்ஷன். ஏன்னா இன் காமன் ரெண்டு ப்ராக்கெட்டுக்கும் காமனாக இருக்கிறது இன்டர்செக்ஷன். ஸோ யூனியன் டிஸ்ட்ரிபியூட்ஸ் ஓவர் இன்டர்செக்ஷன்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி உள்ள ப்ராப்ளம் என்னென்னு பார்க்கலாம். ஃபிஃப்த்து சம். ஓகே, ஃபிஃப்த்து சம்மில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் மூணும் ரிமெம்பர் பண்ணிக்கிறங்க. கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இதை பேஸ் பண்ணி உள்ள ப்ராப்ளம்ஸை நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபிஃப்த்து சம். ஃபிஃப்த்து சம்மில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிவன் ஏ வந்து கொடுத்துருக்காங்க. ஏங்கிற செட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சில லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. பிங்கிறதுல அந்த செட்டில் வந்து நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. வெரிஃபை த கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செட் யூனியன். இங்கே நல்லா பார்த்துக்கிறங்க, செட் யூனியனோட கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் செட் யூனியனுக்கானது என்னன்னு பார்த்தா ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு பி யூனியன் ஏ. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு பி யூனியன் ஏ. இதுதான் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் யூனியன். நெக்ஸ்ட்டு ஏ யூனியன் பியை பண்ணணும். ஸோ ஏங்கிறது என்னது AXYRS கிவன் கொடுத்துருக்காங்க. யூனியன் ஆஃப் பிங்கிறது என்னது 1 3 5 7 -10. இந்த ரெண்டையுமே நம்ம ஜாயின் பண்ணுறது தான் ஏ யூனியன் பி. ஸோ ஒரே ப்ராக்கெட்குள்ளே இந்த AXYRS போட்டுட்டு திரும்ப அந்த 1 3 5 7 -10 போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். இதுதான் ஏ யூனியன் பி. இதை ரைட் ஹேண்ட் சைட்னு எடுத்துக்கலாம், பி யூனியன் ஏன்னு. பி யூனியன் ஏல பிங்கிறது என்னது 1 3 5 7 -10. யூனியன் ஆஃப் ஏங்கிறது என்னது AXYRS. இப்போ இதை ரெண்டையும் நம்ம யூனியன் பண்ணணும். ரெண்டையும் யூனியன் பண்ணால் நம்மளுக்கு பி யூனியன் ஏவும் ஏ யூனியன் பியும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஆனால் என்ன ஆர்டர் மாதிரி இருக்குங்கிறது முக்கியம் இல்லை, உள்ளே இருக்கிற லெட்டர்ஸோ நம்பர்ஸு இங்கேயும் சிமிலராக இருக்கும். இதில் எக்ஸ்ட்ராவோ இதில் கம்மியாவோ அப்படி இருக்காது. ரெண்டுலேயுமே ஈக்குவலாக எந்த லெட்டர்ஸும் நம்பர்ஸும் மிஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு பி யூனியன் ஏ. ஹென்ஸ் ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு பி யூனியன் ஏ ப்ரூவ்டு. கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் செட் யூனியன் இஸ் வெரிஃபைடு. எப்படி வெரிஃபை பண்ணிட்டோம், ஏ யூனியன் பி வந்து பி யூனியன் ஏக்கு ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம வெரிஃபை பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இந்த நெக்ஸ்ட் ப்ராப்ளம் இஸ் sixth problem from exercise 1.1. Verify the commutative property of set intersection for. previous sumல set union பார்த்தோம். இதில் set intersection for ஏன்னு கொடுத்து அந்த செட்டில் ஒரு numbers and letters கொடுத்துருக்காங்க. பிங்கிறதுலையும் numbers and letters mingle பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இது எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஏங்கிறத எடுத்துகிட்டா அதில் வந்து LMNO 2347, பிங்கிறதுல 253 -2 MNOP அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ செட் இன்டர்செக்ஷன், கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் செட் இன்டர்செக்ஷனுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தா நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். டவுட் இருந்ததுன்னா கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் செட் இன்டர்செக்ஷனுக்கு என்னது ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு பி இன்டர்செக்ஷன் ஏ. ஏக்கும் பிக்கும் காமனாக எடுத்தாலும் பிக்கும் ஏக்கும் காமன் எடுத்தால் ரெண்டுமே சேம் அப்படிங்கிறத தான் இதில் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு பி இன்டர்செக்ஷன் ஏ. இதுதான் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் செட் இன்டர்செக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம் ஏ இன்டர்செக்ஷன் பிங்கிறத. ஏ இன்டர்செக்ஷன் பினா ஏங்கிறது ஃபஸ்ட்டு என்னென்னு எழுதிக்கிறலாம். ஏங்கிற கொடுத்துருக்க அந்த செட்டை எழுதிடலாம். LMNO 02347 இன்டர்செக்ஷன் ஃபார்முலாவில் வர்ற அந்த ப்ராப்பர்ட்டியில் வர்ற அந்த இன்டர்செக்ஷனை போட்டுட்டு பியில் வர்ற இந்த நம்பர்ஸ் அண்ட் லெட்டர்ஸ் என்னங்கிறத பி கொடுத்துருக்காங்கல்ல கிவன் சம்மில் அதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். 253 -2 MNOP. இப்போது இது ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷனுங்கிற சம் கொடுத்துருக்கேன். இன்டர்செக்ஷன்னால இது ரெண்டுக்கும் எது காமனாக இருக்குதுங்கிறத தான் நம்ம வந்து நோட் பண்ணணும். இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இதை ஒன்றையே நம்ம ரெஃபரன்ஸாக வச்சுக்கலாம். இப்போ இங்கே உள்ள எல் வந்து அங்கே இருக்குதான்னு பார்ப்போம். இல்லை. அப்போது எல் வந்து காமன் திங் இல்லை, காமன் லெட்டர் இல்லை. எம் வந்து இங்கே எம் இருக்குது. ஓகே, அப்போ எம் ரெண்டு இடத்துலையும் இருக்கிறதுனால எம். இங்கே என் இருக்குது, இங்கேயும் என் இருக்குது. ஸோ என். இங்கே 0 இருக்குது, இங்கேயும் 0 இருக்குது. ஓகே, 0. இங்கே 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. ஸோ 2. இங்கே 3 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஓகே. இங்கே 4 இருக்குது, இங்கே 4 இல்லை. இங்கே 7 இருக்குது, இங்கே 7 இல்லை.
ஸோ இது ஃபஸ்ட்டு ஒன்றை மட்டும் ரெஃபரன்ஸாக வச்சுக்கிடுவோம். அது இதோட இருந்ததுன்னா அதில் உள்ள காமன் திங்கை மட்டும் நோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் ஏ இன்டர்செக்ஷன் பியில் அதில் ரிமைனிங் வர நம்பர்ஸையும் லெட்டர்ஸையும் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன்னா அது எதுவுமே இதில் இல்லை. இதில் இங்கே இருக்கிற 5 இங்கே இல்லை. ஸோ இங்கே இருக்கிற -2 இங்கே இல்லை -2. ஸோ ரெண்டுக்கும் காமனாக உள்ளது பார்த்தா mn023 தான் இருக்குது. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து நம்ம mn023ன்னு பார்த்துட்டோம். அடுத்து பி இன்டர்செக்ஷன் ஏ பார்க்கணும். பி இன்டர்செக்ஷன் ஏன்னா பியில் பி கிவன் பி என்னது அதை ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கணும். இன்டர்செக்ஷன் ஆஃப் ஏங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க LMN0234 அதை வந்து செகண்டு. ஃபஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பியில் ஏவை ஃபஸ்ட்டு போட்டு பிஏ செகண்ட் போட்டோம். இதில் பிஏ ஃபஸ்ட் கொடுத்து இன்டர்செக்ஷன் பண்ணி ஏவை செகண்ட் போடுறோம். ஸோ இப்போ இதில் வந்து இதை ரெஃபரன்ஸாக வச்சு நம்ம இதோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குதா? ஓகே இருக்குது, காமன் திங். இங்கே 5 இருக்குது, இங்கே 5 இருக்குது, அங்கே 5 இருக்குதா? இல்லை. ஓகே. இங்கே